வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நமக்கு பிஃபார்மசி சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்சஸில் மொத்தம் 8 செமஸ்டரில் சப்ஜெக்ட்ஸ் தியரி ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் ஸ்கூல் ஒர்க் அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஸ் பர் நம்மளுடைய சிலபஸ் படி பார்த்துடலாம். இந்த 7th செமஸ்டர் எவ்ரி கேண்டிடேட் ஷால் அண்டர்கோ ப்ராக்டிஸ் ஸ்கூல் ஃபார் அ பீரியட் ஆஃப் 150 hours evenly distributed throughout the semester. The student shall opt any one of the domains for practice school declared by the program committee from time to time. அதாவது டோட்டலாக 150 hours நம்ம அட்டன் பண்ணணும். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செமஸ்டர் ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனில் எடுத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனி ஒன் ஆஃப் த டொமைன் ஃபார் ப்ராக்டிஸ் ஸ்கூல் டிக்ளேர்டு பை த ப்ரோக்ராம் கமிட்டி ஃப்ரம் டைம் டு டைம். At the end of the practice school, every student shall submit a printed report in triplicate on the practice school he or she attended, not more than 25 pages. ஸோ 25 பேஜஸுக்கு அதிகம் இல்லாமல் 25 பேஜஸ்க்குள்ள ஒரு காப்பி சப்மிட் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். along with the exams of semester 7, the report submitted by the student, knowledge and skills acquired by the student through practice school shall be evaluated by the subject experts at college level and grade point shall be awarded. ஸோ அவங்க அந்த டைமில் என்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த கன்சர்ன் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்கு கிரேடு கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ப்ராக்டிஸ் ஸ்கூலில் என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டொமைன் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்துட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய எஸ்ஓபிஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங்கு, அதில் இருக்கக்கூடிய WHO கைட்லைன்ஸ், பேசிக்கலி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். 150 hours இருக்கும். 25 பேஜஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி மாடியூல்ஸ் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 7th செமஸ்டரில் தியரி சப்ஜெக்ட்ஸ் கூட சேர்த்து ப்ராக்டிஸ் ஸ்கூலும் சேர்ந்து ஒரு நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். இப்போ அதில் நமக்கு நம்மளுடைய சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிலபஸ் அண்ட் ரெகுலேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஸ்கூல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 7th செமஸ்டர் சிலபஸ் இதுதான். இதில் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி டு ஃபார்மசி ப்ராக்டிஸ், நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், அதே மாதிரி IME இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்கூல்னு இருக்குது. BP 706PS 12 hours per week அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஒரு 12-13 வீக்ஸில் வீக்லி 12 hours அப்படின்னா மந்த்லி 48 hours, ஒரு 3.5 months முடிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு 6 credit points இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராக்டிஸ் ஸ்கூல் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் கேட்டகரியில் வரும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எல்லாமே ஸ்டார் மார்க் பண்ணிருக்கக்கூடிய கேட்டகரியில் எல்லாமே அந்த நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் தான் வரும். வெதர் த எக்ஸாமினேஷன் இஸ் யூனிவர்சிட்டி கண்டக்டிங் ஆர் நான் யூனிவர்சிட்டி பேசிஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.